வணக்கம் நேயர்களே. இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி. பேசும் நேரம் நிகழ்ச்சி நாம் இன்று ஒரு முக்கிய தலைப்பு குறித்து விவாதிக்க இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 200 பொருட்களுக்கான ஏற்கனவே விதித்த வரியை குறைப்பதாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கான வரியை குறைத்திருக்கிறார். இது உலகளவில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதுபோலவே அது இந்தியாவிலும் வெவ்வேறு விதமான ஏற்கனவே வரி விதித்ததால் அதிகமான சுமையில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை ஏற்படுத்தக்கூடும் என்றும் பார்வைகள் வெளிவந்திருக்கின்றன. இந்தியா மட்டுமல்லாமல் பிரேசில் உட்பட பல்வேறு நாடுகளுக்கும் இது ஒரு வரி சுமையை குறைத்திருப்பதாக தோன்றுகிறது. இது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இது பற்றி விவாதிப்பதற்காக 2 கருத்துரையாளர்கள் நம்முடன் இணைகிறார்கள். கணேஷ்குமார் பேராசிரியர் அரங்கிற்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதுபோலவே இணையம் வாயிலாக ஆடிட்டர் சுப்பிரமணியன் அவர்களும் அரங்கிற்கு இணையம் வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சுப்பிரமணியன் சார், உங்கள்கிட்ட இருந்தே நேரடியாக விவாதத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பொருளாதாரம் சார்ந்த வரி விதிப்பு தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். இப்போ ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒரு வரியை அவர் ரிவர்ஸ் பேக் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒரு 200 பொருட்களுக்கு வரியை குறைத்திருக்கிறார். குறிப்பாக விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு அது ஒரு அமெரிக்காவில் உணவுப் பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்ததால் இது ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது மட்டும்தான் காரணமா, இல்லை இதனுடைய பொருளாதார ரீதியாக அமெரிக்காவில் வேறு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன? முதல்கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க. அதாவது உலகத்தில் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்க பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மேல்தட்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம்ம மக்களோட ஒரு இதில் இருக்கோம், நம்ம அசம்ஷனில் இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன நிலவரம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னமே சொன்னோம், இது மாதிரி டேரிஃப் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, உள்நாட்டில் வாங்குகின்ற வரிகளோட இது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வரும். ஆனால் அதனோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை கொள்முதல் விலையாக இருக்கட்டும், அது உயர்ந்து போகும். உயர்ந்து போனால் என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு அது வாங்கும் சக்தியை குறைக்க ஆரம்பிக்கும். இது இன்ஃப்ளேஷனை உயர்த்தும் அப்படின்னு தான் அனைவரும் சொன்னோம் நம்ம. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ஏன் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் குறைச்சிருக்காரு அப்படின்னா, அங்கே அன்றாட உணவு தேவைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதனோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அனைத்து அமெரிக்க குடிமக்களையும் அது பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன் பாதிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறோன்னா, இன்னைக்கு தேதியில் அமெரிக்க பொருளாதாரம் வெளி கடன்களை நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கடன் சுமை இன்னைக்கு தேதியில் அவங்க எக்கானமி $27 trillion எக்கானமி, ஜிடிபி $27 trillion எக்கானமி இருந்தாலும் 32 அல்லது 33 trillion கடனை வாங்கி இருக்கிறார்கள். வருடத்திற்கு $1 trillion, $1.2 trillion வட்டியாக அடைக்கிறார்கள். ஸோ வருஷம் அவங்க பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபிஸ்கல் டெபிசிட்டாக இருக்கட்டும், ரெவென்யூ டெபிசிட்டாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 4% டெபிசிட் பட்ஜெட்டை தான் அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். ஸோ நீங்கள் உங்களோட செலவுகளை மீட் பண்ணுறதுக்கே நீங்கள் 4% துண்டு விழுதுன்னா, அந்த பற்றாக்குறையை நீங்கள் கடன் வாங்க போறீங்க. உங்களோட வருமானம் ஒரு 8 அல்லது 10% உயர்ந்தா இந்த 4% நீங்கள் நம்மளால காம்பன்சேட் பண்ணிக்க முடியும். அவங்க வருமானமே ஜிடிபியே ஆன் ஆவரேஜ் 2% க்ரோ ஆகுது. ஸோ இதை உணர்ந்து கொண்டு வேற வழி இல்லாமல் அந்த இன்ஃப்ளேஷனை குறைப்பதற்காக அவர் இந்த அத்தியாவசிய பொருட்கள், இப்போ நிறைய பேர் வலைதளத்தில் என்ன பேசுகிறாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு 19% வரி விதிக்கிறாரு, ஏன் இந்தியாவுக்கு 56% வரி விதிச்சிருக்கிறாரு அப்படிலாம் கேட்குறாங்க. சார், இந்தியா அமெரிக்காவில் அந்த ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுகின்ற பரிவர்த்தனையில் நம்ம தான் அதிகப்படியான எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். யார்கிட்ட எக்ஸ்போர்ட் நம்ம யார் அதிகமாக பண்ணுறாங்களோ, அமெரிக்கா இம்போர்ட் யார்கிட்ட பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் டாரிஃபை போட முடியும். பாகிஸ்தானில் பாகிஸ்தானுக்கு தான் நிறைய ஏற்றுமதி பண்ணி கொண்டிருக்கலாம் அமெரிக்கா. அதனால் அமெரிக்காவிலேருந்து ஏற்றுமதி பண்ணுகின்ற பொருட்களுக்கு அமெரிக்கா டாரிஃப் போட முடியாது. ஸோ அதுதான் மிக முக்கியமானதாக பார்க்கணும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, 19% பாகிஸ்தானுக்கு வரி விதிக்கிறாங்க. ஆனால் நம்ம பிரதம மந்திரி மோடி ஐயா அவர்கள் ஒரு நல்ல ஒரு நட்பை ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேணி பாதுகாக்கவில்லை, அதனால தான் டாரிஃப் போடுறாங்கன்னு. சார், நீங்கள் எந்த பொருளை வாங்குறீங்களோ அந்த பொருளுக்கு தான் டாரிஃப் போட முடியும். பாகிஸ்தான்லேருந்து பொருட்கள் வாங்குவதில்லை அமெரிக்கா. குறைவான பொருட்களை வாங்குறதுனால தான் அவங்களால அங்கே டாரிஃப் போடலை. இது இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னும் வருகின்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபார்மா ப்ராடக்ட்ஸ்க்கு ஏற்கனவே அந்த டாரிஃபில் அவங்க கொண்டு வரலை. சார், அத்தியாவசிய பொருட்களுக்கு டாரிஃப் கொண்டு வர மாட்டாங்க சார். இது நம்ம எந்த நாட்டில் வேணால் எழுதி வச்சுக்கலாம். நம்ம நாட்டில் கூட நமக்கு அத்தியாவசியமாக ஏதாவது ஒரு பொருட்களை வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது டாரிஃப் போட மாட்டோம்.
ஏன்னா அந்த பொருட்கள் இல்லாம நம்மளால வந்து அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாது. இது வந்து பொருளாதாரத்துல மிக அடிப்படையான கொள்கை. எது நமக்கு தேவையோ அதுக்கு மேல டாரிஃப் போட மாட்டோம். இன்னைக்கு அமெரிக்கா அவர்களுக்கு தேவையான விவசாய பொருட்கள், உணவுப் பொருட்கள் மேல டாரிஃபை குறைச்சிருக்காங்க. இது முன்னமே பண்ணிருக்கணும். இருந்தாலும் அவர் ஒரு ட்ரம்ப் கார்டை வந்து யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்றதுக்காக அவர் வந்து பொது வழியில வந்து கிளியரா சொல்றாரு, நீங்க வந்து ரஷ்யால இருந்து க்ரூட் ஆயில வாங்குறீங்க, அதனாலதான் நான் உங்களுக்கு 25% 50% வரியை உயர்த்துகிறேன் அப்படின்றாங்க. இது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அதாவது நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணும் போது, நம்ம சின்ன சின்ன தொழில்கள் பண்ணும்போது கூட ஒரு கம்பெனில வந்து நீங்க அதிகமாக வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி வந்து உங்களுக்கு டாக்ஸ் ஜாஸ்தி பண்ண முடியாது, அது விலையை ஏற்ற முடியாது. இன்னைக்கு தேர்தல் அது பண்றது வந்து அனைத்து உலக நாடுகளிலும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை வந்து ட்ரம்ப் சம்பாதிச்சிருக்காரு. அவர் என்னைக்கு எப்ப எது பண்ணுவார்னு தெரியல. நாளைக்கு காலையில எழுந்தோன்னா திடீர்னு வந்து பிரேசில் மேல வந்து 50% வரி போடுவாரு. இல்லைன்னா நமக்கு பிடித்த நாடான பாகிஸ்தான், அவர் பிடித்த நாடான பாகிஸ்தான்ல 19% 15% போடுவாரு. பட் இதன் மூலமாக பொருளாதாரம் எந்த விதமான தாக்குதலுக்கு உண்டாயிருக்குன்றது வந்து அமெரிக்க குடிமக்களுக்கு தெரியும். தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். கணேஷ்குமார் சார், இப்போ ஏற்கனவே நம்ம பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம துரோணி சார் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இப்ப நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது, இப்போ வந்து ட்ரம்ப் வந்து தன்னுடைய முடிவுகள் எல்லாம் மாற்றுதாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே இப்ப அந்த ஷட் டவுன் விஷயத்திலையும் மசோதால கையெழுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அமெரிக்காவில் ஒரு விதமான எதிர்ப்பு வரும்போது, இல்லைன்னா அந்த நாட்டு மக்கள் வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்போது, அது ஒரு பெரிய குரலா வரும்போது, இல்லை நாடாளுமன்றத்தில் போதிய அளவுக்கு அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் போதிய அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்காத சூழல் இருக்கும்போது தன்னுடைய முடிவுகளை மாத்துறாரா, இல்ல இறங்கி வராரா ட்ரம்ப்? நீங்க எப்படி பாக்குறீங்க? இறங்கி வராரு, வேற வழி கிடையாது. இப்ப என்னன்னா, முதல்ல ஷட் டவுனுக்கே 2 கட்சியும் அதாவது ஒன்னா சேர்ந்தாதான் ஷட் டவுன்ல இருந்து வெளில வர முடியும். அதுல ஒரு கன்சென்சஸ் ரீச் ஆகல. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, டாரிஃப்ன்ற பேர்ல ஒரு உலகம் முழுக்க சொல்றாரு. உலகத்துல யாருமே பயப்படல, அமெரிக்காவுக்குள்ளேயும் யாரும் பயப்படல. அமெரிக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து டாரிஃபை எதிர்க்குது. யாரு? ட்ரம்ப் போடுற டாரிஃபை ஒரு பிரசிடென்ட் போடுற எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரா போடுறாரு. இது வரைக்கும் போட்ட எல்லா டாரிஃபுமே எதுவுமே விவாதத்துக்கு உட்பட்டது அல்ல. அமெரிக்காவுக்குள்ள, அமெரிக்கால செனட்லயும் சரி, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லயும் சரி, 2 இடத்துலயும் இவர் வந்து டாரிஃபை பத்தி விவாதமே செய்யல. இவர் வந்து பிரேசில் மேல 50% போட்டார், இந்தியா மீது 50% போட்டார். பிரேசில் மீது போடப்பட்ட டாரிஃப்க்கு எதிராக ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க செனட்ல. அதுல இவருடைய கட்சி சார்பாக இருந்த 52% உறுப்பினர்களும், ஜோ பைடன் கட்சி, கமலா ஹாரிஸ் அவர்களுடைய கட்சி சார்ந்த 48 உறுப்பினர்களும் 100 பேர் சேர்ந்து போடணும். 52 பேர் வந்து இவருக்கு எதிராக வாக்களிச்சிட்டாங்க. இப்ப பிரேசிலுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா, அடுத்தது இந்தியாவுக்கும் இந்த மாதிரி ஒரு வாக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா, அது இந்தியாவுக்கு ஆதரவாக, இந்தியாவுக்கு சாதகமாக, இவருக்கு எதிராக ஒரு வாக்கெடுப்பாக முடியும். அப்படின்னா அதற்கு முன்னாடியே இவர் வந்து அந்த பாயிண்ட்டை மூவ் பண்றது அவருக்கு நல்லது அப்படின்றதுனாலதான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இதுல வந்து நத்திங் பெனவலண்ட், அதாவது அவர் என்னமோ வந்து நம்மளுக்கு வந்து ஃபேவர் செய்யற மாதிரி கிடையாது. அவருக்கு இப்ப வந்து சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறதுனால இந்தியா மீது இருக்கக்கூடிய இந்த அவருக்கு எது அத்தியாவசியமோ, நல்லா சொன்னார் சுப்பிரமணியம் சார் சொல்லும் போது சொன்னது, எதெல்லாம் அத்தியாவசியமோ அதுக்கு போட மாட்டாங்க, அத்தியாவசியம் எல்லாம் தான் இவர் போட்டிருக்காரு. இன்னொரு விஷயம், நம்ம ஊர்ல தீபாவளி எப்படியோ அந்த மாதிரி இந்த மாசம் நவம்பர் மாசம் நடக்கக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நவம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி, நியூ இயர்ல இருந்து கிறிஸ்துமஸ் நியூ இயர்ல சேர்த்து நவம்பருடைய 15 இந்த தேதியில இருந்து ஆரம்பிக்குது கரெக்டா. சோ அதனால இவர் வந்து ரிலாக்ஸ் பண்றாரு. ஏன்னா பொருட்களுடைய நுகர்வும் அதிகமா இருக்கும். இந்த மாசம் இவரால வந்து ட்ரேடுல சர்ப்ளஸ் காட்டல, அதாவது சர்ப்ளஸ் பர்ச்சேசஸ் காமிக்கலன்னா அமெரிக்கா பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனையில போய் மாட்டோம். அதனால இன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த டெசிஷன் எடுக்கிறார். இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா நவம்பர் 15ஆம் தேதி இவர் எடுக்கிறார். ஏன்னா அடுத்த ஒரு 45 நாள் ரொம்ப முக்கியம். அவங்களோட பர்ச்சேஸ், அவங்க வந்து ஃபங்க்ஷன், அதாவது கிறிஸ்மஸ் கம்ஸ் ஒன்ஸ் இன் இயர்னுவாங்க, அந்த மாதிரி அவர் வந்து கிறிஸ்மஸ்க்கான ஒரு காரணியா தான் இதை பண்றாரு. இன்னொரு விஷயம், அவருடைய மிட் டேர்ம் எலெக்ஷன் வரும்போது இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட் ஷட் டவுன்ல அவர் வந்து ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ரிலாக்ஸ் ஆகும். எல்லா இடத்துலயும் நீங்க, அதாவது சுத்தி நிக்கிற எல்லாரையுமே எதிரியா பார்த்துட்டு யாரோடையும் நான் கன்சல்ட் பண்ண மாட்டேன், நான் எடுக்கிறதான்னா அது வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆக போறது இல்லை. அதனால அவர் இப்போதைக்கு வேற வழியே கிடையாது.
இன்னொன்னு, சைனாவோட ஒரு ட்ரேட் வார்ல தோத்துட்டு இருக்காரு அந்த சைட்ல. அப்ப இந்தியாவோட அவர் ஒழுங்கா நெருக்கமா ஒரு ஒரு பணி செஞ்சா மாத்திரம் தான் அவர் சைனாவோட ஒரு அளவுக்கு பேலன்ஸாவது பண்ண முடியும். இப்ப அதுவும் பண்ண முடியாம இந்தியாவோடயும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாம ஒரு எதிர்ப்பு சூழ்நிலை இருந்ததுன்னா இவர் எதுக்காக இந்த நாட்டை வந்து அவர் வரும்போதே சொன்னார், அதாவது இன்ஃபிளேஷனை நான் குறைப்பேன். ஜோ பைடன் இருக்கும்போது இன்ஃபிளேஷன் வந்து 3 மடங்கு, அதாவது பெட்ரோலோட விலை வந்து எப்ப வந்து உள்ள இருக்கு, அதாவது வெஸ்ட் கோஸ்ட்ல எப்ப வந்து அதிகமாகுதோ அப்போ வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அந்த இன்ஃபிளேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதாவது $6 அளவுக்கு வந்து ஜோ பைடனுடைய காலத்துல ஏறுச்சு. அதை வந்து குறைக்கிறேன்னு சொல்லி தான் இவர் வந்தார். ஆனா இந்த மாதிரி போச்சுன்னா அவர் வந்து டாலர், அதாவது ஆயில்ல வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஆனா மத்தபடி அத்தியாவசியமான தேவை, மருந்துகள், உணவுப் பொருட்கள், இதுல வந்து அவர் தோத்துட்டாருன்னா அதுக்கு மேல இவரோட கட்சி இதுக்கு மேல வரதுக்கு சான்ஸே இல்லை. அவர் எதுக்காக ஆட்சியில உட்கார்ந்தாரோ அந்த பர்பஸே சால்வ் ஆகாம போயிடும். அதனாலதான் அவர் இப்ப குறைச்சிருக்காரே தவிர இதுல வந்து இந்தியாவுக்காகவோ இல்ல மத்த நாடுகளுக்காகவோ இல்ல அவருடைய பதவிக்காக அவர் செய்யிருக்காரு. தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். சுப்பிரமணியன் சார், தொடர்ந்து பேசலாம். நீங்க சில விஷயங்கள் சொன்னீங்க, அது எப்படி அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும் குறைக்கப்பட்டிருக்கு, அது அத்தியாவசிய பொருட்கள் தேவை இருக்கு, அதனால ஒரு முடிவு ட்ரம்ப் எடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்னீங்க. இப்போ அது அத்தியாவசிய பொருட்களை அவங்களுக்கு அவங்க பார்வையில் பட்டா கூட இப்போ இந்தியாவில் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் வந்து இந்த வரி விதிக்கிறதுக்கு அப்புறம் பல்வேறு துறை சார்ந்த உற்பத்தியாளர்களும் இப்போ ஒரு கவலையில் இருந்தாங்க. இந்த மாதிரி வரி விதித்தனால ஏற்றுமதி பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற கவலையில் இருந்தாங்க. இப்போ இந்த 200 அமெரிக்காவுக்கு அத்தியாவசிய பொருள், பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி பொருளாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொன்னீங்க. இப்போ எந்தெந்த துறையில் அது வந்து ஒரு பெரிய ஒரு இந்தியாவில் ஒரு ஏற்றுமதியாளருக்கு ஒரு பலம் கிடைக்கும்? சார், அதாவது நம்ம பிஸ்னஸில் என்றைக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள்ட்ட வாங்குகிற கஸ்டமர்ஸோட கிரெடிட் ஒர்த்தினஸ், அதாவது அவங்க வந்து வாங்கினதுக்கப்புறம் பணத்தை திருப்பி செலுத்தும் அந்த தன்மை வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவோம். இன்னைக்கு தேதியில் அந்த கிரெடிட் ஒர்த்தினஸ் அசஸ்மெண்ட்டில் வந்து அமெரிக்கா வந்து கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு வேணால் சொல்லிக்கலாம், நம்ம வந்து வியாபாரம் வந்து அவங்கள்ட்ட நின்றுடுச்சு, கவலையாக இருக்கிறோன்ட்டு. பட் இந்த வியாபாரத்தை நீங்கள் இன்னும் 1 வருடம் 2 வருடம் கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த வியாபாரத்தின் மூலமாக நமக்கு வருகின்ற பணத்தை வந்து யூஎஸ்னால கட்ட முடியாமல் போகும். ஏன்னா அவங்க வந்து வரம்புக்கு மீறி கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். கடனில் தான் அந்த பொருளாதாரம் வந்து மிதந்து கொண்டிருக்கிறது. இது வந்து இட்ஸ் அ ரைட் டைம் ஃபார் அஸ். ஏன்னா வந்து பிரதம மந்திரி ஐயா அவர்கள் சொன்னபோது கூட சொன்னாங்க, GST 2.0 அந்த ஆகஸ்ட் 15 அந்த சுதந்திர தின உரை அன்னைக்கு கூட சொன்னாங்க, சுதேசி இயக்கமாக 2.0 நம்ம வந்து மாற்ற வேண்டும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட் மார்க்கெட்டை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் நம்ம எல்லாருமே. ஸோ இந்த ஆட்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்டைல் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபார்மாவாக இருக்கட்டும், இந்த மார்க்கெட்டில் இருக்கிற அனைத்து தொழிற்சாலைகளையும் அனைத்து ஆண்டர்பிரனர்ஸும் வந்து நமக்கு வந்து யூஎஸ்ஐ டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஆல்டர்னேட் என்ன அப்படின்றத நோக்கி போக ஆரம்பிக்க வேண்டும். சரி, ஆல்டர்னேட் நோக்கி போக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து இந்த முதலாளித்துவ இது இருக்கு பார்த்தீங்களா, சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா, அமெரிக்காவில் நான் வச்சது தான் சட்டம், நான் வச்சது தான் ப்ரைஸு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அவர்களுக்கு உணர்த்தி விட்டு நம்ம ஆல்டர்னேட் மார்க்கெட்டான நம்ம வந்து ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு போகலாம், இல்லை யூரோப்பியன் யூனியனோட நம்ம டைப் வச்சுக்கலாம். யூரோப்பியன் யூனியனோட நம்ம வந்து ஃபேர் ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போட்டு அதில் நிறைய பொருட்களுக்கு வந்து 0% டேரிஃப் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் எங்கே வந்து நமக்கு வந்து தேவை இருக்கு, நம்ம பொருட்களுக்கு உண்டான தேவையை வந்து உலகமெங்கும் நம்மளால் வந்து எடுத்துக்கொண்டு செல்ல போக முடியும். 2 காரணங்க. ஒன்று வந்து தரமான பொருளை நிரந்தரமாக நம்மளால் கொடுக்க முடியும். அது வந்து இன்னைக்கு உலகத்தில் வந்து நிரூபிச்சிருக்கிறோம் நம்ம. 2வது வந்து குறைந்த விலையில கொடுக்க முடியும். ஏன்னா வந்து நமக்கு வந்து இங்க இருக்கிற பாப்புலேஷன் வந்து சில பேர் வந்து அது வந்து ஒரு சாபம் அப்படின்வாங்க. அது சாபம் இல்லை, நமக்கு கிடைத்த ஒரு பெருமானம். அதை வைத்து வெகுமதியை வைத்துக்கொண்டு நம்மளால ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸை இன்னைக்கு உருவாக்க முடியும், அட் நோ டைம் உருவாக்க முடியும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்து ஸ்கில் இந்தியா ஸ்கீம்ஸ்லாம் இங்கே வந்திருக்கிறது. ஊக்கப்படுத்துவதற்காக, தொழிற்சாலைகளை ஊக்கப்படுத்துவதற்காக ஆத்ம நிர்பர் பாரத்தின் மூலமாக, இல்லை மேக் இன் இந்தியா திட்டங்களின் மூலமாக நிறைய இன்சென்டிவ்ஸ் இங்கே உள்ள இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்ததுனால நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இங்கே வர ஆரம்பிச்சு. ஸோ சர்வீஸ் செக்டாரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. நம்மளோட எக்கானமியில் ஒரு 55% வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் நம்மளோடதுல. ஸோ அப்படி இருக்கும்போது உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியில் வந்து மேலே வந்தாச்சு, ப்ரைஸும் வந்து காம்படிட்டிவாக கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதை வந்து உபயோகித்து கொண்டு நம்ம வந்து ஆல்டர்னேட் மார்க்கெட்டை நோக்கி போக ஆரம்பிக்கணும். எஸ், அமெரிக்கா என்பது மிகப்பெரிய பொருளாதாரம், அவர்களுக்கு நம்ம சப்ளை பண்ணணும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர்களுக்கு அடிபணிவதோ ஒரு சர்வாதிகார போக்கில் வந்து அவர் வந்து இன்னைக்கு நடந்து கொள்வதை வந்து நம்ம யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இப்போ குரூட் ஆயில் வந்து நம்ம அவர் வந்து வாங்கிறத குறைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிந்த தகவல்படி குரூட் ஆயில் நம்ம இன்னும் ரஷ்யாவில் வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம்.
அஃபிஷியலா there is no statement from PMO's ஆஃபீஸ் க்ரூட் ஆயில் நாங்கள் ரஷ்யாலேருந்து வாங்குவதை குறைத்து கொண்டு விட்டோம் அப்படின்றது இல்லை. ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அதுதான் நம்மளோட கோவிட் காலத்திலயோ இல்லை ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு கை கொடுத்தது. நம்ம இப்ப அரசு ரஷ்யா அதை உக்ரைன் வாரும்போது பல நேரங்கள்ல அரசு அதை தெளிவாகவும் சொல்லியிருக்கு இல்லையா, நாங்க இந்தியர்களுடைய நலன் தான் முக்கியம், அதற்கு என்ன தேவையோ அது போல தான் எங்களுடைய முடிவுகள் எடுக்கப்படும் மொழிய இன்னொரு நாடு சார்ந்து நம்ம முடிவு எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த வெளியுறவுத்துறை பல நேரங்கள் அதை வந்து நிறைய தெளிவுபடுத்தியிருக்கு. ஆமா சரி, அதனோட பலன்கள் வந்து நமக்கு மக்களுக்கு வந்து நமக்கு கை நிறைய கிடைச்சிருக்குங்க. அது இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ், அதாவது பெட்ரோல் டீசல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 4-5 வருடங்களாக பாத்தீங்கன்னா பிளக்சுவேஷனே நம்மளால பார்க்க முடியல. 101 ரூபாயில இருந்து இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா நிறைய திட்டங்கள், நாட் ஒன்லி ரஷ்யால இருந்து க்ரூட் ஆயில் வாங்குறதுனால மட்டும் கிடையாது. நம்ம எத்தனால் வந்து பிளண்டிங்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரெனியூபிள் எனர்ஜிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல்ஸ்லாம் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா 1 கோடி வீடுகளில் சோலார் பேனலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான திட்டங்களை வந்து அரசு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க போன பட்ஜெட்டில். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஆல்டர்னேட் எனர்ஜி, அந்த ரெனியூபிள் எனர்ஜியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி க்ரூட் ஆயிலோட டிபெண்டன்சியை கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா க்ரூட் ஆயில் நீங்கள் டிபெண்டன்சியை கம்மி பண்ண தான் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து நீங்கள் நினைச்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போக முடியும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைலி டிபெண்ட் ஆன் வந்து இம்போர்ட் மார்க்கெட்டோட இருந்தோம் அப்படின்னா ஸோ அவர்கள் வைத்த விலையில தான் நம்ம வாங்க வேண்டியது. அதுலேருந்து தான் வெளியில வரணும். ஏன்னா வந்து ஏன் இன்னைக்கு டாலரை நோக்கி வந்து மற்ற நாடுகள் போல டீடாலரைசேஷனை நோக்கி வருகிறார்கள் என்றால், நீங்க வந்து அங்க வந்து என்ன நான் சொல்றேனோ அதுதான் நீ விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியலை. உண்மையிலே விலை ஏறி இருக்குதுன்னா அனைத்து நாடுகளும் வந்து அந்த விலையை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருப்பாங்க. ஆனா நான் சொல்றதா நீ செய்யணும், நான் தான் வந்து முதலாளித்துவ நாடா இன்னைக்கு வந்து நம்பர் 1 இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர் இயங்கும் போதுதான் அவரோட நோக்கம் வந்து சரியானதா இருக்கலாம். அதாவது அமெரிக்காவை மேல கொண்டு வரணும், மேக் அமெரிக்கா கிரேட் அமெரிக்கான்ற நோக்கம் சரியா இருக்கலாம். ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகின்ற அந்த நடைமுறைகள் வந்து அவர்கள் கட்சிகளாலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. கணேஷ்குமார் சார் சொன்னதுதான், அடுத்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா டாரிஃப் போட்டிருக்காருல, அது வாக்கெடுப்புக்கு வரும். வாக்கெடுப்பு வரும்போது பாத்தீங்கன்னா பிரேசிலுக்குலாம் 52 வாக்குகள் விழுந்தது சாதகமாக. இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 75% மேல வாக்குகள் வந்து சாதகமா விழும். அங்க இருக்கிற நாடுகள், அங்க அமெரிக்க நாடுகள் இருக்கிற அனைத்து மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனங்கள்ல வந்து வேலை செய்யறவங்க எல்லாம் இங்கேருந்து அங்க குடியேறி போனவர்கள். அங்க போய் கிரீன் கார்டு வாங்கி, அங்க போய் சிட்டிசன்ஷிப் வாங்கி அந்த நாட்டுக்காக, அந்த நாட்டின் பொருளாதாரத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எஸ், அப்கோர்ஸ் அங்கேருந்து நமக்கு இந்தியாவுக்கும் வந்து வருமானம் வருகிறது, அது வேற விஷயம். இருந்தாலும் ஒரு நாடு வந்து ஒரு ஸ்டெபிலைஸ்டு எக்கானமி, ஸ்டெபிலைஸ்டு பாலிசியை வந்து கையாண்டு கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னா மற்ற நாடுகள் வந்து அந்த நாடுகள் நம்பிக்கை வைக்க முடியும். நீங்க இது மாதிரி மாத்திட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க. அவர் கிரீன் கார்டுக்கு வந்து என்ன திடீர்னு சொன்னாரு, $100,000 வந்து சார்ஜ் பண்ண போறேன்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் கார்டு இல்ல, ஒரு வாட்டி தான் சார்ஜ் பண்ணுவேன்னாரு. இல்ல கிரீன் கார்டு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டேன்னாரு. இப்படி முன்னுக்கு ஒரு சார், அவர் அமெரிக்காவின் அதிபர், அமெரிக்காவின் நம்பர் 1 குடிமகன், அவர் வந்து இதை மாதிரி பேசும்போது எப்படி வந்து ஒரு நம்பகத்தன்மை அனைத்து மற்ற நாடுகளுக்கு வரும்னு பாருங்க. நம்ம இன்னைக்கு வந்து இந்தியாவில் என்ன சொல்றோம்னா, இது மாதிரி இந்தியா மக்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து நல்ல ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம், மக்களின் கருத்தை உள்வாங்கி கொண்டு 2.0 ஸோ வந்து ரிடக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி மக்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு ஜனநாயகமாக இந்தியா நடக்கும்போது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. ஆனா அதே மாதிரிதான் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க அமெரிக்கால. அந்த டெமோக்ரஸி இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்றாரு, ஆனா அது செனட்ல வந்து ஃபெயில் ஆகுது. அது வந்து ஜனநாயகம் கிடையாது இல்லைங்களா, அது சர்வாதிகாரம் தானே. இதை வந்து மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அனைத்து நாடுகளும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஐ திங்க் இது ட்ரம்ப் மெல்ல மெல்ல புரிந்து கொள்வார். இதோட நம்மளோட இது இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக வரும் மாதங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். கணேஷ்குமார் சார், இப்போ அது போலவே இப்போ வேறு சில விஷயங்களையும் அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். இப்போ கிரிப்டோ கரன்சியை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஒரு டீடாலரைசேஷனுங்கிற விஷயம் வரும்போது அதுக்கு என்ன மாற்று பண்ணுறது அப்படிங்கிற விதமான விஷயங்களையும் பார்க்குறாரு. ஸோ அது வந்து இந்த நடவடிக்கை எல்லாமே ஒரு பொருளாதார சார்ந்த நடவடிக்கையாக தான் போகுது. இது சாத்தியமா? இது எதை நோக்கி அவர் நகர்றாரு? இது எல்லாமே இதற்கான வாய்ப்புகள் எப்படி? ஏன்னா இப்போ இந்த ஒரு புவிசார் அரசியல்ல இப்போ அவர்கள் எடுக்க ஒரு முடிவுக்கு ஏற்ப ரஷ்யாவோ இல்லை சைனாவோ எடுக்க போகுது. அப்போ அந்த புவிசார் அரசியல் அவருடைய பிளே கேம் வந்து சரியான முறையா இருக்குதா? இது எல்லாமே அவருடைய எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, பிரிக்ஸ் சம்மிட்ல மோடி அவர்கள் போய் பங்கேற்கிறாரு. மற்ற நாடுகள் எல்லாமே டாலரை வந்து தூக்கிட்டு டீடாலரைஸ் பண்ணிட்டு, பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் மாத்திரமாவது டாலரை விட்டு நம்மளுடைய சொந்த கரன்சில போலாம்,
இல்ல பிரிக்ஸ் கரன்சின்னு ஒண்ணு கொண்டு வரலாம். போன தடவை ரஷ்யால நடந்த போது பெரிய ஒரு மாற்றம் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. பிரிக்ஸ் கரன்சி எல்லாம் போட்டோ எல்லாம் லீக் அவுட் பண்ணாங்க. ஸோ பேசிக்கா ஒரு காமன் கரன்சி வித்தின் த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்ன்னு. ஆனா பிரிக்ஸ் பிளஸ் மாறிடுச்சு இப்ப. ஸோ இப்போ வந்து 10 கண்ட்ரீஸ் இருக்காங்க. சவுதி அரேபியா வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஈரான், UAE இவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. ஸோ ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ்ல முக்கியமான ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் 4-5 கண்ட்ரீஸ் வந்து இப்ப ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் பிரிக்ஸ் பிளஸ்ல இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வார்த்தை வந்த உடனே அமெரிக்காவுக்கு ஒரு வயிற்றுல புளிய கரைச்சிச்சு அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும், முக்கியமா ட்ரம்ப் அவர்களுக்கு. ஸோ இது எல்லாமே அவர் வந்து டாலரை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு பண்றாரே தவிர மற்ற எதுவும் கிடையாது. டாலரோடைய ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவோட ஆதிக்கம் இருக்கும். ஏன்னா அவர் தான் வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சியா இருக்கு. பெட்ரோ டாலர் சிஸ்டம் தான் அந்த வேர்ல்ட் ரிசர்வ் கரன்சியை சேவ் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு மேல அமெரிக்கன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கு. இதுதான் அந்த டாலரை வந்து காப்பாத்துறதுக்கான ஒரு காரணிகளா இருக்கு. சோ இப்ப அவர் காப்பாத்துறதுன்றது அமெரிக்கா எக்கனாமியா இல்ல அமெரிக்கா டாலரா? சோ அது அமெரிக்கா டாலரை காப்பாத்தினாதான் எக்கனாமி காப்பாற்றணும். அதுக்குதான் இப்ப அமெரிக்கன் டாலரை காப்பாத்துறதுக்காக ஒரு கிரிப்டோ கரன்சி மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து ஜஸ்ட் பை அ டைம் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் மாற்றுதல் கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா பிரிக்ஸ் கண்ட்ரீஸும் சரி மற்ற நாடுகளும் சரி இதை வந்து எவ்வளவு நாள் தான் இவங்க அதையே ஓட்ட முடியும்? அவங்களுடைய பொருளாதாரத்தோட நிலைமை பாருங்க. 29 ட்ரில்லியன் அவங்களுடைய பொருளாதாரம், அதாவது அவங்களோட ஜிடிபியோட ஒர்த் வந்து $29 ட்ரில்லியன் வச்சுக்கோங்க. அவங்களுடைய கடன் வந்து எவ்வளவு இருக்குன்னா 37 ட்ரில்லியன்ல 38 ட்ரில்லியன் அளவுக்கு நகருது. ஸோ அப்ப கடன் வரவை விட உள்ளிருப்பை விட கடன் வந்து 130% அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்துல அவர் இந்த மாதிரி முடிவுகள், அதாவது கஷ்டமான ஆல்ரெடி பணம் வரல, அதனால கவர்மெண்ட் வந்து ஷட் டவுன்ல போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து வரியை வந்து நான் வந்து குறைப்பேன், அதாவது வரியை வந்து இப்ப ஏத்தணும், அமெரிக்காவுக்குள்ள வரி ஏத்தணும். மத்தவங்க இடத்துல இருந்து வரும்போது வரியை குறைச்சாதான் இவங்களுக்கு வந்து உள்ள ஒரு பேலன்ஸ் கொண்டு வர முடியும். அதுக்கு மேல இவர் வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, எல்லா அமெரிக்க குடிமகனுக்கும் $2000 வந்து ஒரு மாசத்துக்கு நான் போடுறேன். சோ இது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற லோக்கல் அரசியல் மாதிரி அவங்க ஊர்ல அதாவது அமெரிக்காவோட அரசியலா இல்ல லோக்கல் அரசியலான்ற மாதிரி ஒவ்வொரு அமெரிக்க குடிமகனுக்கும் $2000 குடும்பத்துக்கு நான் போடுறேன்னா இதெல்லாம், அதாவது அமெரிக்கா ஆல்ரெடி கடன்ல போயிட்டு இருக்கு. அதுல மோசமான கடன், அதாவது உலகத்துல நம்பர் 1 வர்த்தக, அதாவது பொருளாதாரம் இருக்குன்னா உலகத்துல நம்பர் 1 கடனும் அவங்க கிட்ட தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கடனை அடைக்கிறதுக்கு பார்ப்பீங்களா? இன்னும் மேலும் கடன் வாங்கி $2000 அவர் ஓட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அவர் வந்து அவருடைய பதவியை பொறுப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு பாக்குறாரு. மிட் டேர்ம்ல அவருக்கு வந்து ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான். ஒரு சராசரி அரசியல்வாதி எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு தவிர உலகத்தின் மிக முக்கியமான ஒரு பொருளாதாரத்தை கொண்ட நாட்டின் அதாவது முதல் குடிமகன் அப்படின்ற ஒரு பொறுப்பு அப்படிங்கறத அவர் மறந்து இந்த மாதிரி ஒரு முடிவுகள்லாம். காலையில இன்னொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து 500% டாரிஃப். இப்ப ஆஸ் வி ஸ்பீக் இப்போ வந்து ஒரு பேச்சு புதுசா ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா வந்து உக்ரைனை மிகவும் வஞ்சிக்கிறது, அதனால வந்து ரஷ்யாவோடு யாரெல்லாம் வர்த்தகம் செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் 500% வரைக்கும் போடலாம் அப்படின்னு இப்ப பேசியிருக்காரு. நேற்றுக்கு தானே இந்த இது, அதாவது நேற்றுக்கு அவங்களோட டைம்ல சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு காலையில அவருடைய டைம்ல என்ன சொல்றாருன்னா 500% அளவுக்கு நான் வர்த்தக, அதாவது வரி போடுவேன், ரஷ்யாவிடம் யார் பொருள் வாங்கினாலும் போடுவேன். ரஷ்யாவோட யாரும் வர்த்தகம் அப்ப நம்ம உலகத்துல இருக்க எல்லாருமே ரஷ்யாவோட வர்த்தகம் பண்றாங்க. அப்ப எல்லா நாட்டுக்கும் 500% போட போறாரான்றது அவரு தான் சொல்லணும். ஒரு பக்கம் அதாவது குழம்புன குட்டையில மீன் பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா மீன் எல்லாம் இப்ப காலியா கம்முன்னு இருக்கு. அதனால இவர் வந்து எம்டி நெட், அதாவது நெட்ல எதுவும் மாட்ட போறது இல்ல. அவருடைய புகழ், அவர் வந்து போன தடவை டேர்ம்ல ஜெயிச்ச போது நடந்த ஒரு நல்ல விஷயம் கூட இந்த வாட்டி நடக்க போறது இல்ல. ஜோ பைடனை விட மோசமான ஒரு அளவுக்கு அப்ரூவல் ரேட்டிங் தான் வாங்க போறாரு. ஆனா ஒண்ணு புதுசா கத்து வச்சிருக்காரு, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். இது வரைக்கும் போட்டது எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். அதுவும் இப்ப அது கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது. அதுவும் இப்ப வந்து செனட்லயோ ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபெயில் ஆச்சுன்னா அவருக்கு மேலும் மேலும் அவருடைய கட்சியிலும் சரி பைபார்ட்டிசன் சிஸ்டத்திலையும் சரி அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது. அவர் வந்து ஏன்டா ஜெயிச்சோன்ற மாதிரி அவங்க மக்கள் ஃபீல் பண்ண வைக்க போறார். அந்த மாதிரி ஒரு நிலைமையை நோக்கி தான் அவர் அமெரிக்க பொருளாதாரத்தையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் நகர்த்துகிறார் அப்படின்றத என்னோட பார்வையை நான் வைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். சுப்பிரமணியன் சார், நம்ம இப்போ நிறைய விஷயம் பேசினதுல இந்தியாவுக்கு வந்து இன்னொரு பெரிய ஒரு சிக்கலாக பார்க்கப்பட்ட விஷயம் வந்து H1B விசா. இப்போ ஏற்கனவே இப்போ H1B விசா சம்மந்தமாக நேரடியாக சில விஷயங்களை அறிவிக்காட்டாலும் அவர் பல விஷயங்களை பேசியிருக்காரு. ட்ரம்ப் ஒரு விஷயமா சொல்றாரு,
ஒரு அறிவு சார்ந்தவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு தடையாயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. H1B விசாவுக்காக அந்த விசாவுடைய விசாவுக்கு கட்டக்கூடிய கட்டணத்தை உயர்த்தியிருந்தாலும் இப்போ வந்து அது வந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய ஒரு அறிவு சார்ந்தவர்கள் திறமையாளர்கள் உள்ள வருவதை அது தடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பேசுறாரு. அப்போ அந்த H1B விசாவுக்கான கட்டண குறைப்பு அப்படிங்கிற விஷயங்களை நோக்கி நகருமா? இது எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அச்சத்தை வந்து உண்டு பண்ணாது. ஏன்னா H1B விசா சப்போஸ் அங்கே போய் வேலை பார்க்க முடியல அப்படின்னா அங்கே இருக்கிற நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்வீஸ் அந்த ஆர்டரை வந்து நமக்கு அங்கேயிருந்து இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அமெரிக்காவில் போய் உட்கார்ந்து அந்த மென்பொருள் கோட எழுதுறதை விட இங்கேருந்து மக்கள் இங்கே உட்காந்து டெவலப்மெண்ட் சென்டர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், அதாவது ஆஃப் ஷோர் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் நிறைய இங்கே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அனைத்து மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அனைத்து மாநிலங்களும். அதற்கு நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஸோ நீங்கள் அமெரிக்காவில் போய் தான் நீங்கள் வந்து அந்த மென்பொருள் நிறுவனத்தை அமைத்து அந்த மென்பொருள் நிறுவனத்திற்காக வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் வந்து இப்போ இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இன்னைக்கு சொல்கிற பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் நெட்வொர்க் பாரதம் ஃபுல்லாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. நம்ம Tier 2 Tier 3 சிட்டிஸ்லாம் கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், அங்கெல்லாம் கூட இந்த டைடல் பார்க் போன்ற மென்பொருள் நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குன்னு நான் பார்க்கல. மெயினாக வந்து அங்கே உள்ள கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே H1B விசாவை வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு கொடுத்து அதற்குண்டான அந்த கட்டணத்தை வந்து செலுத்தி திருப்பி அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண வச்சுக்கோங்க. சர்வீஸ் எப்படி இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணப்போ அந்த சர்வீஸை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து வாங்குகின்ற நாடுகளின் மேலே தான் அதை திருப்பி அந்த வரி விழும். அப்போ வந்து அவங்களோட மென்பொருளோட விலை வந்து ஜாஸ்தி ஆகும்போது கண்டிப்பாக அமெரிக்காலேருந்து வாங்குறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் கிட்ட போவாங்க, இல்லை சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா அந்த நாடுகளுக்கு போவாங்க. இது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். இது வந்து எப்படி இப்போ நம்ம அத்தியாவசிய பொருட்களுக்கு டேரிஃப் போட்டு ஒரு பேக் கிடைச்சாரோ அது மாதிரி இந்த மென்பொருள் நிறுவனம் இந்த H1B விசா குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான் நிறைய அங்கே இருக்கு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பேக் ஃபயர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே உள்ள நிறுவனங்கள் இங்கே வந்து அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் காஸ்ட்டை வந்து தனியாக ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இங்கே வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே அதே ஸ்கில்டு லேபர் இங்கே இருக்கிறாங்க, நமக்கு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க. அதன் மூலமாக டெவலப் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை அங்கே வந்து நம்ம டெப்ளாய் பண்ண முடியும். ஸோ அதனால H1B விசா பற்றி எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் கிடையாது. ஆனால் இப்போ அந்த பணிகள் வந்து இப்போ இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அப்போ அதெல்லாம் அந்த சர்வீஸ் இங்கே அமெரிக்காவில் நடக்காமல் அது இந்தியாவில் நடக்கும் அப்படின்னா அவர்களுக்கான வரி குறைவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அதை அமெரிக்கா அப்படி எதிர்கொள்ளும் பணிகள் வந்து வெளிநாடுகளுக்கு போகுது அப்படின்னா. சார் அதுதான் சொல்றேன் சார். இப்போ பணிகள் அதுதான் நீங்க வந்து இப்போ உங்களுடைய அங்க பணிகள் வந்தாதான் அந்த பணிகளின் மூலமாக உள்நாட்டுல வேலை வாய்ப்பு. இது வந்து H1B விசாக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கிடையாது. ஆனா H1B விசாக்கு சப்ளை பண்ணுகின்ற அந்த வீடு அங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஜாஸ்தி ஆகும், ரெஸ்டாரண்ட் ஜாஸ்தி ஆகும், டூரிஸ்ட் டிராவல் ஜாஸ்தி ஆகும். அந்த பொருளாதார சுழற்சி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்தம்பித்து போகும். H1B விசா வேலை மட்டும் நம்ம அங்க பார்க்க போல. நீங்க இங்கேருந்து இந்தியால இருந்து போனவங்க பாத்தீங்கன்னா குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க. என்ன அர்த்தம்னா அங்கேயே ரியல் எஸ்டேட் இருக்கு, அங்க உள்ள அவங்க குழந்தைகளை அங்கேயே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க, அங்கேயே தான் அவங்களோட வாழ்வாதாரம் சுழன்று கொண்டிருக்கிறது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து அமெரிக்க பொருளாதாரம் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்றது அவருக்கு தெரியல. ஸோ அந்த வேலை வாய்ப்புகளை இங்க வந்துட்டுன்னா அந்த இன்சிடென்டல் எக்கானமின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் மெயின் எக்கானமி. நம்ம சொல்ற சாஃப்ட்வேர் தான் மெயின் எக்கானமி. இதை சுற்றி இருக்கிற இன்சிடென்டல் எக்கானமி வந்து அவங்களோட வாழ்வாதாரம் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதெல்லாம் வந்து வருகின்ற காலங்களில் வந்து வளர்ச்சி அடையாமல் போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளாம டபால்னு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடுறது, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கையில இருக்குனால கையில பேனர்லாம் கையெழுத்து போட முடியாது இல்லை. அதனோட அது எவ்வளவு நாளைக்கு வந்து தாங்கும், அந்த ஆர்டர் வந்து வேலிடேட் பண்ண முடியுமா, ஈவன் ஒரு 3 மாதங்கள் கூட தாங்கல. அந்த வேலிடிட்டி ஆர்டர், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள்ல தோற்கடிக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு ஆர்டரா தோற்கடிக்கப்படும் போது அவரோட நம்பகத்தன்மை வந்து மக்கள் இதுல வந்து இழக்க ஆரம்பிப்பார். கண்டிப்பாக இது ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். மிக முக்கியமா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த டீடாலரைசேஷன். ஏன்னா இப்ப டாலருக்கு வந்து டாலர் நோட்டை கரன்சி நோட்ஸை இஷ்யூ பண்றதுக்கு வந்து அடிப்படையாக கோல்டு இருக்கணும். ஆக்சுவலி எந்த கரன்சி நீங்க இஷ்யூ பண்ணாலும் அதுக்கு வந்து அடிப்படை ஆதாரம் கோல்டை வச்சுதான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இன்னைக்கு தேதியில அங்க கோல்டை வைத்துக் கொண்டு கரன்சி நோட்ஸ் இஷ்யூ பண்றதா நான் கேள்விப்படலை. விச் மீன்ஸ் பிரிண்ட் பண்ணினே இருக்காங்க கரன்சி. அப்படி இருக்கும்போது நாளைக்கு அனைத்து நாடுகளும் வந்து டாலரை வந்து சரண்டர் பண்ணி அதற்கு இணையான தங்கத்தை நீங்க தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா they will go into bankrupt. அந்த பேங்க்ரப்சியை வந்து தடுப்பதற்காக தான் இந்த மாதிரியான நாடகங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய தோல்விகள், ரஷ்யா உக்ரைன் வார வந்து நான் வந்தோடனே 100 நாள்ல நிப்பாட்டுவேன்னாரு. ஜோ பைடன் வந்து தவறு செய்து விட்டார், நான் இருந்திருந்தா ரஷ்யா உக்ரைன் வார நடத்திருக்கவே விட மாட்டேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரியான இப்ப வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு அவர் இந்த இதுல
அந்த கேம்பெயின், இந்த எலெக்ஷன் கேம்பெயின் போது. இப்போ அதுலலாம் அவர் தோற்றதுனால பிளஸ் இந்த பொருளாதார தாக்கமும் அங்க போய் உட்காருது, அங்க போய் அழுத்துது. எந்த நாடுல சார் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இழுத்து மூடிருக்காங்க ஒரு 100 நாட்களுக்கு? எவ்வளோ ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆயிருக்கு தெரியுமாங்க? 1000 ஃப்ளைட்டுக்கு மேல ஒரு நாளைக்கு கேன்சல் ஆயிருக்கு. 10,000 ஃப்ளைட் கேன்சல் ஆயிருக்கு, டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு பொருளாதாரத்துல வந்து உங்களுக்கு வந்து இழப்பை ஏற்படுத்திருக்குன்னு யாரையும் கண்டே பிடிக்க முடியாது. நாளடைவுல நன்றி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நன்றி சார், நன்றி சார், நன்றி. தொடர்ந்து பேசுவோம், இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்மையை தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். அரங்கிற்கு வந்து கருத்துரைத்த இருவருக்கும் நன்றி. அதுபோலவே பார்த்த உங்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். ஜெயின்ஸ்.